உலக அளவில் சர்வதேச அளவில் ரகசிய வியாபாரங்கள் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு, பகிர்தல் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதில் வந்து இவன் வந்து ஒரு புரோக்கராக இருந்திருக்கிறான். எதில் வேணுனாலும் பெண்கள் விஷயத்தில் ஏதாவது ஒரு வகையில் வந்து பலவீனப்பட்டுருவானுங்க அகில இந்திய அளவில். எப்படி வந்து அன்னைக்கு ரஸ்புட்டின் வந்து மர்மமான முறையில் கொல்லப்பட்டாரோ அதே மாதிரி தான் இவர் வந்து மரணம் நடந்திருக்கு. ஆனால் அந்த மரணம் வந்து தற்கொலைன்னு சொல்லி கதையை போடுவாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பல கைகள் இருக்குது. அவர் இறந்த பிறகு கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உலக அளவில் எல்லாருமே ட்ரம்ப் உட்பட நம்ம ஊர் மோடி வரைக்கும் வந்து தலைகள் உருளுது. கிட்டத்தட்ட 35 லட்சம் பக்கங்கள் சொல்கிறாங்க, பல்வேறு விதமான ஆவணங்கள் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஆடியோ வீடியோ இதெல்லாம் சொல்லி 2000 வீடியோ அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா. இவ்வளோ ஆவணங்கள் வந்து இப்போ வெளியில் வந்து பிறகுனா அத்தனை பேருடைய தலையும் நம்ம உருள்றதை பார்க்கணும். இல்லை என்னென்னா அவருடைய வேலை என்னன்னு கேட்டால், இப்போ நீங்கள் கேட்டதுனா கரெக்டாக சொல்லணும்னா வெவ்வேறு காலத்தில் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன், திரைமறைவில் இருக்கிற புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இந்த விஷயத்தில் கேட்டால் இவன் வந்து பொதுவாக இவன் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுங்கன்னா பாலியல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தனித்தீவு எல்லாமே சார் இவங்க அதான் நான் சொல்கிறேன் சார், இந்த திரைமறைவில் இருக்கிற எங்கே பயணிக்கிறாங்க எப்படி தெரியும்? தனித்தீவு விருந்து அப்படிங்கிற மாதிரி அதுதான் சொல்கிறேன். இவன் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறான்றாங்க, ஒரு ரகசியமாக. இது போன்ற இந்த புரோக்கர்கள்கிட்ட வந்து அரசியல் தலைவர்கள், நான் சொல்கிறது இங்கே இது வந்து சர்வதேச அளவில் நடந்திருக்கு. இந்த மாதிரியான கருப்பு அரசியல் செய்யக்கூடிய நபர்கள் வந்து திரைமறையில் இருப்பாங்க, அவங்க வெளியிலே வரமாட்டாங்க. இப்போ இந்த ஒரு எப்ஸ்டைன் தெரிஞ்சிச்சு, வேறு எப்ஸ்டைன் இருக்க மாட்டாங்களா? ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு மிதிப்படுறான்னு வச்சுக்கலாம், ஒருத்தருக்கு சிக்கல் வருது இவனால், ஏதோ ஒரு பிளாக்மெயிலே பண்ணுறாங்க, உச்சகட்டம் சும்மா இருக்க மாட்டான்ல. அப்போ என்ன செய்வான்னா இதை முடிச்சிடுவாங்க. ரியல் ஒன்றியர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்டான திரு ஷேகுவார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு ட்ரெண்டான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்னன்னா, வேர்ல்டு வைடில் எப்ஸ்டீன் அப்படின்னு ஒருத்தவர் செஞ்சக்கூடிய ஒரு சம்பவம். அந்த சம்பவம் தான் தற்பொழுது வந்து கொஞ்சம் ட்ரெண்டாக வந்து போயிட்டுருக்கு. லிட்டரலாக அந்த சம்பவம் வந்து டாக்டர் திரைப்படத்தோட கொஞ்சம் ஒத்து போகுது. அது என்ன சம்பவம் அப்படின்னு நீங்களே கொஞ்சம் விளக்கி சொல்லிடுங்க. இல்லை இது எப்படின்னா, நீங்கள் இந்த எப்ஸ்டைன் பேசுகிறதுக்கு முன்னாடி ரஸ்புட்டின் ஒரு கேரக்டர் இருக்குது, நீங்கள் நெட்டில் போய் பார்த்துக்கலாம். ரஸ்புட்டின் ரஷ்யாவில் சார்ந்தவன், RASPUTIN ரஸ்புட்டின். இப்போ எப்படி புட்டின் இருக்கிறாருங்களா அந்த மாதிரி வந்து ரஸ்புட்டின். அந்த கேரக்டர் வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டர். என்னென்னா எளிதாக பெண்களை வந்து வீழ்த்தக்கூடிய ஒரு தோற்றம். பெரிய முடி பின்பக்கம், தாடி, மீசை அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஆஜானுபாகுவான ஒரு தோற்றம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த துரந்தர்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, ஹிந்தி படம், அதில் ஒரு ஹீரோ இருக்கிறார் பாருங்க, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். நீங்கள் நெட்டில் போய் பார்த்தாலே ரஸ்புட்டின் தட்டினாலே வந்துடும், அந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே வந்துடும். அவர் வேலையே என்னென்னு கேட்டால் எளிதாக வந்து அதாவது பன்முக திறமை உள்ள ஒரு கலைஞன். ஆனால் கிட்டத்தட்ட வந்து அவர் சொல்லுவாங்க என்னென்னா, சில தந்திரங்கள் செய்யக்கூடியவர், இந்த மேஜிக்லாம் பண்ணக்கூடியவர். இதில் வந்து எளிதாக வந்து மன்னர்களுடைய மனைவிகளையே வந்து லவுட்டிடுவார். கிட்டத்தட்ட நான் சொல்கிறது 50-60 காலகட்டங்களில் நடந்த 60களில் நடந்த சொல்கிறேன். கிட்டத்தட்ட நான் 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் சொல்கிறேன். 50-60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். எளிதாக வந்து பெண்களை வீழ்த்தும் போது என்ன, அந்த ராஜாக்கள்லாம் வந்து பயந்தாங்க, தங்களுடைய மனைவி வந்து தங்களை விட்டு போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு பயந்தாங்க. இருந்தாலும் வந்து ரஸ்புட்டினுக்கு வந்து ஒரு ராஜ மரியாதை கொடுத்தாங்க. சரி, இந்த ரஸ்புட்டின்றவன் யார், ஏன் இந்த எப்ஸ்டைனோட இந்த ரஸ்புட்டினை நான் ஏன் ஒப்பிடுறேன்னு சொன்னால், இன்றைக்கி இந்த எப்ஸ்டைனோட படிக்கும்போது பெண்களை வந்து அவர் வந்து பாலியல் புகார்கள் நிறைய இருக்குது, பெண்களை வீழ்த்தியவர்னு சொல்கிறாங்க. அதே சொல்ல வந்து பாலியலில் வந்து பார்த்தா குறிப்பாக வந்து சிறுமிகள் மீது அவர் வந்து பாலியல் குற்றங்கள் செஞ்சார் அப்படிலாம் கூட சில குற்றச்சாட்டு இருக்குல்ல. இந்த குற்றச்சாட்டெல்லாம் வந்து அப்படியே உண்மையிலாம் நம்ம நம்பிட முடியாது, அதுக்கு பின்னாடி வேறு கதைகள் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். பட் இருந்தாலும் இந்த ரஸ்புட்டின் சொல்லும்போது கடைசியாக ரஸ்புட்டின் வாழ்க்கை எப்படி முடிஞ்சுன்னு கேட்டால் மன்னர்களை கொல்லப்பட்டார். வழக்கம் போல தான் இதுவும் அப்படி தான். இது இப்போ வந்து மன்னராட்சி இல்லை, ஆனால் இப்போ வந்து அவர் வந்து எப்படி கொல்லப்பட்டார் அப்படின்னு சொன்னால் சிறைப்படுத்தப்பட்டார், சிறையிலேயே வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது தற்கொலைன்னு எப்படி நம்ப முடியும்? உலகம் முழுவதுமே அந்த சந்தேகத்தை கிளப்புறாங்க. அப்போ நானும் தான் அந்த சந்தேகப்படுறேன், நீங்களும் தான் சந்தேகப்படுவீங்க. ஏன்னா மிகப்பெரிய
ஜாம்பவான்கள், உலக அளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகள், அவங்கள அத்தனை பேரையுமே வந்து இவர் வந்து கிட்டத்தட்ட வந்து இவருடைய வலையில் வீழ்த்தியிருக்கிறார். அப்போ பல விஷயங்கள் தெரிய வந்த பிறகு தான் இவரை வந்து இவன் வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து நமக்கு இவரை இடைஞ்சல் சொல்லி தான் இவரை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி மருத்துவமனை சிறையில் வைக்கிறாங்க. எப்படி வந்து அன்றைக்கி ரஸ்புட்டின் வந்து மர்மமான முறையில் கொல்லப்பட்டாரோ அதே மாதிரி தான் இவர் வந்து மரணம் நடந்திருக்கு. ஆனால் அந்த மரணம் வந்து தற்கொலைன்னு சொல்லி கதையை போடுவாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா தற்கொலையில் தான் ரொம்ப ரொம்ப சுலபமாக மூடிடும். ஏன்னா கொலை செய்யப்பட்டால் யார் கொலை செய்யப்பட்டாங்க இப்படி வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா பல கைகள் இருக்குது. அவர் இறந்த பிறகு கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உலக அளவில் எல்லாருமே ட்ரம்ப் உட்பட நம்ம ஊர் மோடி வரைக்கும் வந்து தலைகள் உருளுது. கிட்டத்தட்ட 35 லட்சம் பக்கங்கள் சொல்கிறாங்க. பக்கங்கள்லாம் ஒரு பேப்பர்கள் மட்டுமே கிடையாது, பல்வேறு விதமான ஆவணங்கள்னு வச்சுக்கோங்களேன். ரெசிப்ட், இந்த மாதிரியான விஷயங்கள், ரெசிப்ட் ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ் வெறும் பேப்பரில் மட்டுமே கிடையாது, பேப்பர் ஆவணங்கள் மட்டுமே இல்லாமல் வெவ்வேறு விதமான வந்து டிஜிட்டல் வடிவத்தில் கூட மேபி இருக்கலாம் அது சொன்னேன். அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஆடியோ வீடியோ இதெல்லாம் சொல்லி 2000 வீடியோ அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா. அது மாதிரி இவ்வளோ ஆவணங்கள் வந்து இப்போ வெளியில் வந்த பிறகு கேட்டினா அத்தனை பேருடைய தலையும் இப்போ நம்ம உருள்றதை பார்க்குறோம். இப்போது ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது. அந்த எப்ஸ்டீன்றவர் வந்து அந்த மரணம் வந்து எப்படி நடந்தது, உலகம் முழுவதும் ஒரு சந்தேகம். என்னன்னு கேட்டால் அவர் எப்படி என்ன பண்ணாரு, ஏன் இவ்வளோ பிரபலம் இல்லை என்னென்னா அவருடைய வேலை என்னன்னு கேட்டால், இப்போ நீங்கள் கேட்டதுனா கரெக்டாக சொல்லணும்னா வெவ்வேறு காலத்தில் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன், திரைமறைவில் இருக்கிற புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இந்த விஷயத்தில் கேட்டால் இவன் வந்து பொதுவாக இவன் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு கேட்டால் பாலியல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பொதுவாக உங்களுக்கு தெரியும், நம்ம இந்தியாவை தாண்டிட்டா இந்த பாலியல் விஷயம் இருக்குல்ல, அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அதான் இங்கே இந்தியாவில் மட்டும்தான் வந்து கேட்டால் அது பாலியல் அந்த குற்றன்றது பெருசாக பேசப்படுறது. எதை பேசணும்னு கேட்டிங்கன்னா மைனர்கள், அதாவது சிறுமிகள் வந்து பாலியல், அது வந்து உலகளாவிய வந்து குற்றமாக பார்க்கப்படுது. செக்ஸ் குற்றத்திலேயே வந்து சிறுமிகள்கிட்ட வந்து இந்த மாதிரி பாலியல் தொடர்பு சொன்னால் அது பெரிய அளவில் பேசப்படாது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மைக்கேல் ஜாக்சன் வந்து எல்லாருமே வந்து இந்த சிக்கலில் மாட்டினாங்க. ஏன்னா இந்த குழந்தைகள்கிட்ட சிறுமிகள்கிட்ட வந்து செக்ஸ் குற்றம் பண்ணால் இன்றைக்கி கூட நமக்கு இந்த பல விஷயங்கள் அந்த இணையத்தில் கூட பார்த்திங்கன்னா சிறுமிகள் குற்றத்தோட பல வந்து உங்களுக்கு தெரியும், இந்த பான் மூவிலாம் சொல்கிறாங்களே, நிறைய திறந்து கிடக்குது ஃபுல்லாகவே. ஆனால் அதே வந்து சிறுமிகள் அந்த இதுன்னு கேட்டால் உடனே வந்து பார்த்திங்கன்னா அது பிளாக் ஆகிடும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எச்சரிக்கை வார்னிங்லாம் கூட வந்துருக்கும். நிறைய செய்திகள்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அதனால் நம்ம இந்தியாவை விட்டு தாண்டி போனால் இங்கேயும் அந்த குற்றம், சிறுமிகள் மீது வந்து பாலியல் குற்றம்னா அது வேறு லெவலில் அந்த போக்சோன்னு ஒரு சட்டம் இருக்குல்ல, அதில் போட்டு உள்ள தள்ளி லாக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி குற்றங்கள் வந்து உலக அளவில் வந்து கேட்டால் சிறுமிகள் வந்து இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து இவர் வந்து உண்மையிலேயே வந்து சிறுமிகளோட இவர் வந்து பாலியல் குற்றம் பண்ணாரா இல்லையா. ஆனால் மொத்தம் இவரை லாக் பண்ணணும்னு முடியாச்சு. யாரை இந்த எப்ஸ்டீனை வந்து லாக் பண்ணணுன்றது மேலிடம். அது தனித்தீவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒன்று. இது தனித்தீவு எல்லாமே சார் இவங்க பயணம், அதை நான் சொல்கிறேன் சார். இந்த திரைமறைவில் இருக்கிறவங்க எங்கே பயணிக்கிறான் எப்படி தெரியும்? இப்போ நான் கேட்குறேன், தனித்தீவு விருந்து அப்படிங்கிற மாதிரி அதுதான் சொல்கிறேன். இவன் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறான்றாங்க, ஒரு ரகசியமா. இது எப்பவுமே நடக்கிறது தானே, இது எப்பவுமே பண்ணதான் செய்வானுங்க எல்லாருமே. இந்த மாதிரி மீடியேட்டரில் இருக்கிறவனு கேட்டால் ஒரு ஆதாரமாக இதை எடுத்து வச்சுக்கிறது, அதை வச்சு இவன் பிளாக்மெயில் பண்ணானா இல்லையான்னு சொல்ல முடியாது. இது நிறைய இதில் ஒரு இன்டர்னலாக உள்ளே போகும்போது சில நேரங்களில் சம்மந்தப்பட்ட நபர்களே வந்து எடுக்க சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு 2 நாட்டோட ரகசியமான வந்து ஒரு உள்துறை அமைச்சர்கள் சந்திக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அது 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த விதமான வந்து கேமரா எதுவுமே இல்லாமல் சந்திக்கிறது தான். இது வெளியில் வரக்கூடாது அனுப்புங்க. ஆனால் அதில் யாராவது ஒருத்தர் இந்த சைடில் இருக்கிற 2 பேரில் வந்து ஒருத்தர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் நாளைக்கு எடுத்து எனக்கு கொடுன்னு சொல்லுவாங்க. எடுக்கும்போது ஒரு காப்பி அவன் எடுத்து வச்சுப்பான். நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? இப்போ செக்ஸ் குற்றமே ஒருத்தர் வந்து ஒரு சின்ன அற்பத்துக்கு ஆசைப்படுறாருங்க, சரிங்களா? அப்போ உடனே என்ன செய்வாங்க, ஒரு டாக்குமெண்ட்டாக வந்து அதை எடுத்து வச்சுப்பாங்க. அது மாதிரி அதுக்கான வாய்ப்பு இருக்குது. நமக்கு இல்லைனாலும் அவருக்கு பயன்பட சொல்லணும். அவருக்கு ஒரு காப்பி எடுக்கும்போது ஒரு ஃபோட்டோன்னு எடுத்தாலே அது அடுத்தடுத்து வந்துருந்தானே காப்பீஸு. நீங்கள் சொல்லலாம் இதெல்லாம் நான் கிழிச்சு போட்டுறேன், நான் முன்னாடிலாம் சொல்லுவாங்க இந்த ஒரு கதை இருக்குது, நெகட்டிவ் கொடுத்துட்றேன். ஏன் நெகட்டிவ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னொரு பிரிண்ட் போட்டு வச்சுக்கூடாதா? சினிமாலாம் வரும் பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவோட கொடுத்துருங்க அப்படின்னாங்க. சிலத்தில் அந்த டைரியை என்கிட்ட ஒப்படைன்னு சொல்லி பில்லா படத்தில் அந்த டைரியை வச்சு பெரிய பிரச்சனைலாம் நடக்கும். நான் கேட்குறேன், டைரியில் நோட் பண்ணிச்சுனாக்கா அதை இன்னொரு பிரதி எடுத்து வைக்க முடியாதா, எழுதி வைக்க முடியாதா? அது ஒரு 50 பக்கத்தை கூட அதை எழுதி வைக்க முடியாதா?
கைப்பட எழுதிருக்கிறேன். ஆனால் வந்து டைரியை வந்து என்கிட்ட ஹேண்டில் பண்ணி இப்படி தான் நடக்கும். நான் சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுன்னு கேட்டால் பாலியல் குற்றம் தான் அவர் மீது சுமத்தப்பட்டது. அது தாண்டி வேறு எதுவும் பண்ண முடியாது, பண்ணாலும் சிக்கலாகும். சரிங்களா? அப்போ பாலியல் குற்றம் உணவரே வந்து அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லி கதையை அப்படி முடிச்சு விட்டாங்க. ஆனால் உண்மையில் அதில் ஒரு சந்தேகம் இருக்குது. எனக்கு மட்டுமே கிடையாது, உலகளாவிய எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா கை வச்ச இடம்லாம் பெரிய இடம், கை வச்ச இடம்லாம் பெரிய இடம். அதனால் அது அந்த மரணம் வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய மரணமாக தான் வந்து பிபிசிலையும் அப்படி தான் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஒரு இது போன்ற இந்த புரோக்கர்கள்கிட்ட வந்து அரசியல் தலைவர்கள், நான் சொல்கிறது இங்கே இது வந்து சர்வதேச அளவில் நடந்திருக்கு, இந்திய அளவுலேயும் நடக்கும். இந்திய அளவுலேயும் வந்து மீடியா. இப்போ நான் கேட்குறேன், இந்த பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் யார்? காங்கிரஸில் எப்போ இருந்தான், எங்கே வந்தான், எங்கேருந்து வந்தான், யார், பின்புலம் என்ன இருக்குது, ஒன்றும் கிடையாது. அவனும் ஒரு வியூக அமைப்பாளர் தான். அவன் வந்து என்ன பண்ணான் தெரியல உங்களுக்கு? தமிழ்நாடு அரசை ஆட விட்டான்ல. எப்படி ஆட விட்டான்? அந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசுனதை வந்து ரெக்கார்ட் பண்ணி அது வெளியே விட்டான்ல. இப்போ நான் இப்போ கேட்குறேன், இந்த அண்ணாமலை வந்து பல்வேறு அரசியல் பண்ணார்ல, கேடி ராகவன் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வரைக்கும் போக வேண்டியவர். அவர் எப்படி வந்து ஒரு 4 சவத்துக்குள்ளே அவர் வந்து ஏதோ பூஜை பண்ணாருன்னு சொல்லி அதை எடுத்து போட்டு அவர் கதையை பூஜை ஆக்கிட்டானுங்க, பூஜ்யமாக்கிட்டாங்க. உண்மை. ஸோ இது மாதிரி வந்து இது வந்து என்னென்னா கருப்பு என்ன சொல்கிறாங்க அரசியல். இது பிளாக் பாலிடிக்ஸ். இது வெளிப்படையாக நடக்கிற விஷயங்கள், பல்வேறு விஷயங்கள், கருத்து மோதல், மேடையில் பேசுறது, சட்டமன்றத்தில் வந்து அடிச்சுக்கிறது, பிடிச்சிக்கிறது, இதெல்லாம் நடக்கிறதுலாம் அதெல்லாம் வந்து ஒயிட் பாலிடிக்ஸ். அது திரைமறைவில் வந்து இது இன்றைக்கி நடக்கிற விஷயம் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டுமே கிடையாது, அகில இந்திய அளவில் நடக்கிறது தான். புரியுதுங்களா? ஒரு பீரியடில் மவுண்ட் பேட்டன் பிரபுன்னு எதுக்கு சொல்கிறோம்? நம்ம சொல்லி பழக்கம் பண்ணிட்டாங்க. வெள்ளைக்காரனை எல்லாரும் நம்ம பிரபுன்னு சொல்லியிருக்கோம். கானிங் பிரபு, ரிப்பன் பிரபு, இப்படி தான் பிரபுன்னு சொல்லணும். அது மாதிரி மவுண்ட், ஆமாம், எவனும் பிரபுலாம் கிடையாது. ஆனால் மவுண்ட் பேட்டன் வந்து நமக்கு பிரபுன்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த அடிமை சொல்லுது பிரபுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி மவுண்ட் பேட்டன் என்ன செஞ்சாருன்னா, நேருக்கிட்ட போயிட்டு வந்து கதர்னாராம். எதுக்குன்னு சொன்னால், நான் போகும்போது நான் குடும்பத்தோடு போகணும், இதுக்கு மேலே என்ன கேட்காதீங்க. ஓகே, நான் போகும்போது நான் குடும்பத்தோடு போகணும். அவர் தான் கடைசி நம்மக்கிட்ட இந்தியா ஒப்பரிஸ்ட்டுக்கு கிளம்புறாரு. அவரே கதற விட்டவங்க நம்ம ஆளுங்க. யாரையே கதற விட்டவங்க? யாரையே? மவுண்ட் பேட்டனையே கதற விட்டாங்கன்னு பாருங்கள். போகும்போது நான் குடும்பத்தோடு போகணும்னு சொல்லி கெஞ்சி கேட்டானான் யார்கிட்ட? நேருக்கிட்ட. அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரிங்களா? நான் சொல்லலை. அதனால் இந்த மாதிரியான கருப்பு அரசியல் செய்யக்கூடிய நபர்கள் வந்து திரைமறையில் இருப்பாங்க, அவங்க வெளியே வரமாட்டாங்க. இப்போ இந்த ஒரு எப்ஸ்டைன் தெரிஞ்சிச்சு, வேறு எப்ஸ்டைன் இருக்க மாட்டாங்களா? அன்றைக்கி ஒரு ரஸ்புட்டின், இன்றைக்கி ஒரு எப்ஸ்டைன், இன்னும் இருக்க மாட்டாங்களா? இன்னும் இருப்பாங்க. தமிழ்நாட்டிலையும் ஒரு எப்ஸ்டைன் இருப்பான், தமிழ்நாட்டிலையும் ஒரு எப்ஸ்டைன் இருப்பான். அவன் தான் எல்லாரையும் மீடியேட் பண்ணுவான், எல்லாரையும் லிங்க் பண்ணுறவன் அவன் தான். அதே மாதிரி அகில இந்திய அளவிலையும் வந்து ஒரு எப்ஸ்டைன் இருப்பான். வேர்ல்டு லெவலில் இந்த எப்ஸ்டைன் முடியும். ஒரு லிமிட்டுக்கு மேலே இவங்க வந்து ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு மிதிப்படுறான்னு வச்சுக்கிறேன். ஒருத்தருக்கு சிக்கல் வருது இவனால், ஏதோ ஒரு பிளாக்மெயிலே பண்ணுறான், உச்சகட்டம், சும்மா இருக்க மாட்டான்ல. அப்போ என்ன செய்வான்னா இதை முடிச்சுடுவாங்க. பெரும்பாலும் நான் ஒரு விஷயம் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன் கேட்டேன், எதில் வேணுனாலும் பெண்கள் விஷயத்தில் ஏதாவது ஒரு வகையில் வந்து பலவீனப்பட்டுருவானுங்க அகில இந்திய அளவில். நம்ம நிறைய சரித்திரம் படிக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியோபாட்ராவை எடுத்துங்க, அதே மாதிரி வந்து மேர்லின் மன்றோ எடுத்துங்க. இவங்கெல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. மேர்லின் மன்ற வாழ்க்கையை நம்ம தனியாக ஒரு நாளைக்கு பேசுவோம். ஸோ அதனால் வந்து கல்லறையில் போய் நின்று கதறி எழுதவங்களாம், மேர்லின் மன்ற கல்லறையில் போய் கதறி எழுத பிரபலங்கள்லாம் இருக்கிறாங்க. எதுக்கு? கடைசி வரைக்கும் ஒன்று தொட முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கதறி எழுதவங்களாம் இருக்கிறாங்க. அப்படி வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் பெண்கள் விஷயத்தில் அகில உலக அளவில், சர்வதேச அளவில் ஒரு என்ன சொன்ன ஒரு ரகசிய வியாபாரங்கள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது, பகிர்தல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் வந்து இவன் வந்து ஒரு புரோக்கராக இருந்திருக்கிறான். ஓகே, பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.